சீசன் 5ல செலக்ஷன் ரவுண்ட்ல எல்லா போட்டியாளர்களும் தெரிவு செஞ்சு முடிச்சாச்சுங்க. அதுல 2வது வாரத்துல 2வது நாள் செலக்ட் ஆன போட்டியாளர்கள் 7 பேர் செலக்ட் ஆகுனாங்க. அந்த 7 பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல முதலாவதா பாடுனது ஸ்ரீஹரி பாடுனாங்க. அவங்க கேரளால இருந்து தான் பாடுறாங்க. கேரளா திரிசூர்ல இருந்து. அவங்க பாடின பாடல் பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி அந்த பாடல பாடுனாங்க. பாடி செலக்டும் ஆகிட்டாங்க. சூப்பரா பாடுனாங்க. அதே மாரி அடுத்ததா பாடுனது பகவதி புதுக்கோட்டையிலேருந்து பாடுனாங்க. அவங்க பாடின பாடல் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அந்த பாடல பாடுனாங்க. அழகா பாடுனாங்க. பாடி செலக்டும் ஆகுனாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, தந்தை 30 வருஷமா டீ மாஸ்டர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட தந்தை பாடுறதுக்கு முதல்லயே அவருக்கு டீயை கொடுத்து தான் பாட வைக்கிறாரு. சூப்பரா பாடினாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, தான் சங்கீதம் கத்துக்கல, எல்லாமே கேள்வி ஞானம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. அதே மாதிரி அடுத்ததான் பாடினது சுசந்திகா பாடினாங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து பாடினாங்க. அவங்க பாடினது மையா மையா பாடல பாடினாங்க. சூப்பராக பாடினாங்க. ஆனால் அவங்க செலக்டும் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு கிளாசிக்கல் சாங்கில் கண்ணாமூச்சி ஏனடா அந்த பாடல பாடினாங்க. அழகா பாடினாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, +2 முடிச்சுட்டு நேரடியாக ரிசல்ட்ஸ் வரும்போது இங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்து பாடினது நடிகை தேவயானியின் மகள் இனியா. அவங்க பாடின பாடல் மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று பாடல பாடினாங்க. பாடி செலக்டும் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவயானியை ஜட்ஜஸ் மார்க் ஆனதுக்கப்புறம் கேட்பாங்க, நீங்களே ஒரு செலிபிரிட்டி, உங்களுக்கு நினைச்சா பாட வைக்கலாம், எதுக்குன்னு கேட்டப்போ தேவயானி சொன்னது, அவ சொந்த முயற்சியில் வரணும், அப்படித்தான் நானும் வந்தேன், பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட சொந்த முயற்சி இருக்கணும், சொந்த காலில் அவங்க நிற்கணும் அப்படின்னு சொல்லி தேவயானி சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பாட வந்தது ஸ்னேகா பாடினாங்க. அவங்க இலங்கையிலிருந்து பாடியிருக்காங்க. நூரலியா மாவட்டத்தில் பெல்மடுல என்னும் எஸ்டேட்லேருந்து தான் பாடியிருக்காங்க. அவங்க சொல்லியிருந்த முதல்ல சொல்லிட்டாங்க, தான் எஸ்டேட்லேருந்து தான் வாரேன், அந்த எஸ்டேட்டில் உள்ள கூலியாக வேலை செய்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தா என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க படிக்கிற பாடல் சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழியா அந்த பாடல பாடினாங்க. பாடி செலக்டும் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அடுத்ததான் வந்தார் திவினேஷ் வந்தார். அவர் பாடல மேடைக்கே பாட ஆரம்பித்ததுமே ஸ்வேதாவும் சினிசருமே கண்கட்டை கழட்டிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவர் வாய்ஸை கேட்டதுமே அவங்க கண்கட்டை அழுத்துட்டாங்க. ஓடி திவினேஷை கட்டி பிடிச்சி தூக்கி முத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். திவினேஷ் பாடினதில் திவினேஷுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு, வாழ்த்துக்கள் எல்லாரும் சொன்னாங்க. இதே மாதிரி திவினேஷ் மாதிரியே மற்ற குழந்தைகளும் ஒவ்வொரு வாரங்களும் பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்த பாடினது ஸ்ருதி சென்னையிலேருந்து பாடினாங்க. அவங்க பாடின பாடல் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி அந்த பாடல பாடினாங்க. சூப்பராக பாடினாங்க. பாடி செலக்டும் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த போட்டியாளர் பாடினது விக்னேஷ் ஊட்டிலேருந்து பாடினாரு. அவர் பாடினாரு, பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு விட்டா சிங்கம் அந்த பாடல சூப்பராக பாடினாருங்க. அவர் இன்னொரு பாடலும் பாடினாரு, வத்தி குச்சி இல்லை நெருங்காத மவனே அந்த பாடல பாடினாரு. அது சூப்பராக பாடினாரு. என்னம்மா ஒரு வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. பாடி செலக்டும் ஆகிட்டாரு. அதோட சீசன் 5க்கு போட்டியாளர்கள் எல்லாமே தெரிவு செஞ்சுட்டாங்க. மொத்தம் 26 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. பார்க்கலாம் இந்த 26 போட்டியாளர்களில் யார் திறமையானவங்க, யார் எல்லாத்துக்கும் பிடிச்ச போட்டியாளராக மாற போகிறா அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும், உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.